முடிச்சு தான் ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டேன் முதல்ல அப்படின்ட்டு. அதனால நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து யாரெல்லாம் நடிக்க வைக்கலாம், வியாபார ரீதியாக பேன் இண்டியா மூவியாக எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு செலெக்ஷனில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம் எல்லாமே. என்ன சொல்கிறதுன்னா, வியாபார ரீதின்றத விட கடைசி தோட்டா எப்படி வரணும்னு சில விஷயங்கள் நாங்கள் ஆசைப்பட்டோமோ அது இன்னும் பிரம்மாண்டமாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால இந்த கடைசி தோட்டா பார்ட் 2க்கும் பத்திரிகையாளர் உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஜீசஸ். ஃபஸ்ட்டு கடைசி தோட்டா அது பார்ட் 1ன்னு சொல்கிறதா வெறும் கடைசி தோட்டா சொல்கிறதான்னு தெரியல. இந்த படத்துக்கு நிறைய விஷயங்கள் போன வருஷம் நாங்கள் இந்த நேரம் ஷூட்டிங்கில் இருந்தோம்.
நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணது. அந்த படம் இன்னைக்கு ஒரு படம் வந்து 25 நாள் ஓடுறதுன்றது மிகப்பெரிய விஷயம். அந்த படம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிரெடிட் என்னைக்குமே இறைவனுக்கு கொடுத்துறது. ரெண்டாவது இந்த படத்தை வந்து கரெக்டா தியேட்டர்ல கொண்டு போய் சேர்த்த ஜெனிஷ் சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லி ஆகணும். ரெண்டாவது ஒரு சின்ன படம் பார்க்காம யாரு உங்களால அவரு ரெண்டாவது இந்த படம் சின்ன படம் பெரிய படம் பார்க்காம இதுக்கு ராஜேஷ் வந்து இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணது ரொம்ப, அதாவது எல்லா இடத்துலயும் பப்ளிசிட்டி பண்ணது எல்லாமே மிகப்பெரிய விஷயம். ராஜேஷ் அடிக்கடி வந்து ஒரு விஷயம் மட்டும், நம்ம என்னைக்குமே இந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பழச மறக்காதவங்க தான். நம்ம எப்படி வந்தோம், எங்கிருந்து வந்தோம், எப்படி இருந்தோன்றதை மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்ம பழைய மாதிரியே உழைப்போம் ஒவ்வொரு நாளும். இது கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படி, இது எங்களோட 3வது படம் அப்படின்னு ராஜேஷ் நினைக்காம இது எங்களோட முதல் படம் அப்படின்னு தான் நினைப்பாரு. நான் ஒவ்வொரு நாளும் நாங்க யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, வையாபுரியா இருந்தாலும் சரி, நாங்க யாரா இருந்தாலும் கேமரா முன்னாடி நிற்கும் போது அது முதல் படம். போட்டோ எடுத்துட்டு வாய்ப்பு கேட்கும் போது நம்ம எப்படி இருந்தோன்ற நாளை நம்ம வந்து மனசுல வச்சுட்டோம்னா அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டோம், தலகால் தெரியாம ஆட மாட்டோம். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஹேண்டில் பண்றது எதுன்னா, ஃபெயிலியரை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், தோல்வியை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது தப்பு பண்ணிருக்கோம், தப்பு பண்ணிருக்கோம், ரெண்டாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம போயிடலாம். வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். வெற்றி வரும்போது நம்மளுக்கு தெரியாமலே நம்ம சில விஷயம், ஒரு விஷயம் வெற்றி அடையுதுன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரணம் இருக்காது, அது இறைவன் கொடுக்கறது. ஸோ அந்த வெற்றியை ஹேண்டில் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு பக்குவம் வேணும். பழசை மறக்கக்கூடாது, என்னைக்கும் ஒரே மாதிரி உழைக்கணும். எதுவுமே ஏன்னா இந்த சினிமாவில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய, இப்போ எங்கள் தாத்தாவே எடுத்துக்கோங்க, அவர் வந்து அவ்வளோ படங்கள் எடுத்தார். கடைசி காலத்தில் அவருக்கு படங்கள்லாம் இருக்குது, படமே கிடையாது. ஸோ இது இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் பேசிக்கலாக ஒரு சினிமா குடும்பத்துலேருந்து வந்தனால எங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வேலை இல்லாததும் பார்த்துருக்கேன். ஸோ இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதில் ஒன்னே ஒன்று தான் நிரந்தரம், நம்மளோட குணம், நம்மளோட உழைப்பு, இது மட்டும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு திடீர்னு 2 கொம்பு முளைச்சிடக்கூடாது, நம்ம திடீர்னு பெரிய ஆள் நினைச்சிடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் முதல் நாள் நம்ம யாரு, நம்ம எப்படி இருந்தோம், அவ்வளவுதான். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க ராஜேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் நான் பார்க்க மாட்டேன், அவர் என்ன ஒரு ஆக்டரா பார்க்க மாட்டார். நாங்க சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், பட் எல்லாமே எதுக்காக இருக்குன்னா ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். இது ஒரு கூட்டு முயற்சி. இதுல வந்து ஒரு ஆள் தான் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாருன்னு சொன்னா அது வாய்ப்பு கிடையாது. இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி. இதை நீங்க இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு போய் சேர்த்தது இந்த பிரஸ், இந்த மீடியா, உங்களுக்கு தான் நன்றியை சொல்லிடணும். ஏன்னா என்னதான் படம் நல்லா இருந்திருந்தாலும் அந்த படத்தை கரெக்டான பப்ளிசிட்டி பண்ணலன்னா அந்த படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஸோ இதில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னா போகாம எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் கடைசி தோட்டாவோட ஃபர்ஸ்ட் படம் தான். இன்னொரு படமும் ராஜேஷ் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் படம் தான். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில எல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துருமே. சில நடிகர்கள் அது வேணும் இது வேணும் இப்படி வந்தாதான் ஷூட்டிங் வருவான்னு சொல்றவங்க மத்தியில எதுவுமே இல்லைனாலும் ஷூட்டிங் வந்து நடிக்கிறோம்னு சொல்ற நிறைய பேர், ராஜேஷ் மேல மரியாதை வச்சு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்களே, நம்ம பாசிட்டிவ் பீப்புளை பார்ப்போம். ஏன்னா அவங்க தான் வளருவாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது எங்களோட ஃபேமிலியா நாங்கள் பார்க்குறோம். இங்க இருக்க ஒவ்வொரு ஆக்டரையும், அது ராஜேஷா இருக்கட்டும், பயாபுரி அண்ணனா இருக்கட்டும், ராதாரவி அப்பாவா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே, யாசரா இருக்கட்டும், இந்த கொட்டாச்சி இருந்திருக்கிற எல்லாருமே. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஜெயிச்சா எல்லாரும் ஒன்னா ஜெயிக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கடைசி தோட்டா 1 மாதிரி கடைசி தோட்டா 2 இருக்கும். கடைசி தோட்டா 2 நீங்க யாரை டைரக்ட் பண்றாங்கன்னு கேட்கவே இல்லை, அது ஒரு சஸ்பென்ஸ்ல இருக்கு. இன்னும் சொல்லிடலாமா? ஏன் வைக்கப்படுற? இந்த கடைசி தோட்டாவை டைரக்ட் பண்ண போறது, பார்ட் 2 டைரக்ட் பண்ண போறது ராஜேஷ் தான். ஏன்னா ராஜேஷ் வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. சரி, அதை நான் என்கரேஜ் பண்றேன், நிஜமாலுமே என்கரேஜ் பண்றேன். ஏன்னா ஒரு நல்ல இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் வந்து சாங்ஸ். நீங்க கொஞ்சம் கேப் போட்டீங்கன்னா, நானும் ராஜேஷ் சண்டை போடுறது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டாங்கன்னு யோசிப்பீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாங் வந்து ராஜேஷ் விஜுவலைஸ் பண்ணாம விட்டுட்டாப்ல. எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா அந்த சாங்ல நான் கிடையாது, பட் சாங் ரொம்ப நல்ல சாங். நான் சண்டை போட்டது கூட ராஜேஷ்காக தான். ரொம்ப நல்ல பாட்டு, இந்த பாட்டையை மிஸ் பண்ண. ரீரிகார்டிங்கா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், கடைசி தோட்டால வந்து அது மிகப்பெரிய ஒரு பேக் போனா இருந்துச்சு. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் ராஜேஷ் என்ன பண்ணுமோ அது பர்ஃபெக்டா பண்ணிட்டாரு. நிஜமாலுமே நான் வந்து இன்னைக்கும் அதோட போஸ்டர்ஸோ அதோட பேனர்ஸோ எல்லாம் பார்க்கும் போது அந்த தியேட்டருக்குள்ள வந்து இந்த 25th டே போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பப்ளிசிட்டி அண்ட் ஜெனிஷ் சார், உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். பார்ட் 2 25 இல்லை, நம்ம 50, 100 அப்படின்னு போவோம் நம்ம நம்புறோம். எல்லாத்துக்கும் மேல எல்லாரும் இங்க சமம். நம்ம முதல் நாள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும். நான் முதல் நாள் போட்டோ எடுத்துட்டு எப்படி வாய்ப்பு கேட்டு அடைஞ்சனோ அதே தான் நானும் மனசு வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தையும் வெற்றி படமாக்கி எங்களுக்கு பிரஸ் அண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணணும். க்ளோரி டு காட்.
உண்மையான உழைப்பு, நேர்மை என்னைக்குமே தோத்ததா சரித்திரமே கிடையாது. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 25வது நாள் அப்படின்றது சின்ன குழந்தையா இருக்கும்போது அது ஒரு சின்ன ஈவெண்ட். ஏன்னா 250 days, முதல் வருடம், 2வது வருடம் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் எனக்கு தெரிஞ்ச ராஜ்கிரண் சாரோட படங்கள் எல்லாமே நாங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ராமராஜன் சாரோட படங்கள் பார்த்துருக்கேன். பெரிய ஹீரோஸ் இல்லாமல் அடுத்த லெவல் டயர் 2 ஆக்டர்ஸில். இப்போது லீட் ஆக்டராக இன்னைக்கு இண்டஸ்ட்ரி நல்ல மக்கள்கிட்ட ரொம்ப பரிச்சயமா இருந்து, ஆனால் சோ கால்டு அந்த மார்க்கெட் வேல்யூ அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட உண்மையாக வீட்டுக்கு போய் சேர்ந்து மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் இருக்கிற இந்த படம் ரியல் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா முதல்ல நான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் பற்றி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் இவங்க கிட்ட நாங்கள் கொலாபரேட் ஆனது வந்து கிட்டத்தட்ட ஒரு MBBS சீட் வாங்குற மாதிரி தான் இருந்தது முதல்ல. ஏன்னா மல்டி லெவல் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வெளியிடணும், பிஸ்னஸ்க்காக ஹேண்டில் பண்ணுன்ற போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் இருக்கிற 80% to 90% மெம்பர்ஸ் அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ செஷன் நிறையவே நடக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் பிரின்சிபல் மாதிரி இருப்பார் இந்த ப்ரொடியூசர். பலகட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா, பலகட்ட ஃபில்டரிங்க்கு அப்புறமா எங்களை அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கன்ஃபியூஸ்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். RVR ஸ்டுடியோ கடைசி தோட்டா வந்து ராஜேஷ் சுவாமிநாதன் தயாரிப்பு. அவர் தயாரிப்பு மட்டும் கிடையாது, இசை மற்ற எல்லா விஷயமே அவர் பண்ணியிருக்காரு. ஜெனீஸும் அவரும் சேர்ந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா ஜெனீஸை பற்றி நான்
சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா அவர் எல்லாத்த பத்தி புள்ளி விடாம மொத்தத்தையும் சொல்லி கடைசியில போயிட்டு மறுபடியும் வந்து அவர் சவுண்ட் எஃபெக்ட் கூட சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல, வேற யாராவது இருக்காங்களா, தேட்டர்ல முறுக்கு வைக்கிறவங்க பத்தி மட்டும் தான் சொல்ல. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஜெனீஷ் சொல்லிட்டாரு. அது காரணம் என்னன்னா, அத ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு 25வது நாள் விழா கொண்டாடுற ராஜேஷ்னா கையை கடிக்காம இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கையை கடிக்காமலே இவ்வளவு ப்ரமோஷன். இப்படி 25வது விழான்னா ஒருவேளை இன்னும் பாக்கெட் ரொம்ப இருந்துச்சுன்னா இன்னும் பிரம்மாண்டப்படுத்தி இருப்பாரு. ஒருவேளை அடுத்து வந்து சேட்டலைட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாக்கெட் ரொம்ப போட்டிருக்கு. தோட்டா கடைசி தோட்டா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்து கொண்டு வந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, பார்த்தேன். அதுல நான் இல்லைங்கிறது போஸ்டரை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு குச்சியை மட்டும் போட்டாச்சுன்னா அது யாரு இருக்கா இல்லைங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்படி அண்ணன் இருக்கேன் என்னண்ணே அந்த படத்துல நீங்க அவ்வளவு தூரம் கூட இருந்தீங்க. அவருக்கு தெரியும் நான் சம்பளம் வாங்கல அந்த படத்துல. இந்த படத்துல வெறும் பேட்டா மட்டும் தான் வாங்கியிருக்கேன். பேட்டாவா சம்பளமா வாங்கினது நானும் சிறி எல்லாம் தான். சிறியும் சரி நானும் சரி சாப்பாட்டுக்காகவோ ராத்திரி நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்காகவோ ட்ரெஸ்ஸுக்காகவோ நாங்க அங்க மெனக்கிட்டு ஒரு நாள் கூட அவருக்கு தெரியும் நல்லா. ஆனா அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரிஞ்சா தானே எந்த நேரம் நான் சிரிட்டு சொல்லுவேன். இப்ப எங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எங்க தனியா போய் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க பேசுங்க, இந்த பேசிட்டு இருக்கேன், இங்க வந்து பேசுங்க. டயலாக் கொடுத்தா கூட அங்க போன்ல தான் டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு. எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் சொல்லும் போது நம்ம கடைசி தோட்டா 2 வந்து பேன் இண்டியான்னாரு. அமரன் பேன் இண்டியா தான். அமரன்ல ஸ்ரீ இருக்காரு. ஏன் அடுத்து வரப்போகுது தக் லைஃப், மணி சார் படம், கமல் சார் படம், அதுவும் பேன் இண்டியா தான். அதுல ஃபுல் த்ரோட் நான் இருக்கேன். காந்தான்னு ஒரு படம் வருது, துல்கர் சல்மான் படம், ராணா ப்ரொடக்ஷன். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வையாபுரி ஒரு ஆன்சர் பண்ணிடுறேன். ஏன்னா பேன் இண்டியா எதுக்காக பண்றாங்க நிறைய ஆக்டருக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் பேன் இண்டியாவுக்கு அர்த்தமே பல திறமையாளர்கள். நான் சொல்றது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல திறமையாளர்கள். நம்ம வந்து சவுத் ஒண்டி இல்லாம இன்னைக்கு நான் ஒரு 100 ரூபாய் போடுறேன்னா அந்த 100 ரூபாய் எனக்கு 110 ரூபாயாவது வரணும்னு எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா? பட் இன்னைக்கு இதே கேள்வியை வந்து நம்ம ஒரு பெரிய நிறுவனத்திட்ட கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கா சினிமாஸா இருக்கட்டும், சன் டிவி பிக்சர்ஸா இருக்கட்டும், யார்கிட்ட பேச முடியாது. பட் வையாபுரி அண்ணன் என்னோட சகோதரா இருக்கிறதுனால கேட்கலாம். அவர் எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா என்னோட அர்த்தப்பட்டு அவர் இருக்காரு. அது வந்து அவர் கேட்டதுனால கொடுக்கல. பட் வையாபுரி அண்ணனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு எல்லாமே பணம். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, எந்த நடிகரும் பணம் இல்லாமல் நடிக்க மாட்டார்கள். அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் ஒரு பணத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா எப்போதுமே காசை போட்டு கஷ்டப்பட்டு நடுத்தரில் நிக்கிறதுக்கு நாங்க படம் எடுக்க வரல. அது என் குடும்பம் அது வந்து பார்க்காது ஃபர்ஸ்ட். அதனால நாங்க கொஞ்சம் பேன் இண்டியா போறதுக்கு காரணமே என்னன்னா, கதை அந்த மாதிரி கேக்குது எங்களுக்கு. ஏன்னா இங்க வந்து யாரும் நடிகர் இல்ல அப்படிலாம் கிடையாது. அமரன்லயும் ஸ்ரீ சார் நடிச்சிருக்காரு, என் படத்தையும் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காருன்னா அவரும் பேன் ஸ்டார் தான். அதனால பேன் ஸ்டார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாச்சி நடிச்சிருக்காரு, ஒரு படம் நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. அந்த கொட்டாச்சி பண்ண படத்தை ஜெனிஷ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அதனால என் அடுத்த படத்துக்கு கொட்டாச்சி சார் இருக்காரு. ஆக்சுவலி சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன், எல்லாமே இந்த பிரஸ் மீட்ல சொல்ல வச்சிருக்கீங்க போல இருக்குது. ஆனா பட் என்னன்னா ஒரு பேன் இந்தியால எப்படி இருக்கும்னா பல என்னோட வியாபார யுக்திக்கு தேவைப்பட விஷயமா. அதனால உடனே வையாபுரி என்ன வியாபார யுக்தி இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லாரும் வியாபார யுக்தினா எங்க படம் அந்த மாதிரி வந்து கேரளா, பாம்பே, கர்நாடகா அந்த மாதிரி போற மாதிரி 3 லொகேஷன்ஸ் போறோம். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி கதை வந்து சில விஷயங்கள் எதிர்பார்க்குது. ஜெனிஷ் சொன்னாப்ல, சாரி ஸ்ரீ என்ன சொன்னாப்ல, அந்த ஒரு நல்ல பாட்டு கோரியோகிராஃபர் வைக்காம விட்டேன்னு சொல்லி என்ன திட்டுவார். டெய்லி ஃபோன் பண்ணி திட்டுவார். அது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னா திட்டுன்னா அப்படி திட்டுவார், பயங்கரமா திட்டுவார். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டை கெடுத்தியடான்னு பேசுவார். பட் சில காரணங்களால அது எடுக்க முடியாம போச்சு. பட் இதை எல்லாத்தையும் சரி கட்டுறது தான் பேன் இந்தியா மூவியா கடைசி தோட்டா பார்ட் 2 கொடுத்துருக்கோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் எதிர்பார்த்ததோட மிஞ்சிய கூடிய படமா கடைசி தோட்டா 2 இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா அதனாலதான் நான் டைரக்ஷன் பண்றேன். எனக்கு டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நான் ப்ரமோட் ஆனது ஆசை. சாரி வையாபுரின்னா, நீங்க வந்து சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க ஒரு மிக சிறந்த நடிகர். பல வருடங்கள் நானா சின்ன பையனா இருக்கும் போது உங்களை ஒரு காமெடிஸா நாங்க ரசிச்சு, ஏன்னா என்ன சொல்றது நீங்க இந்த பிரசாந்த் சார் இன்னும் அந்த காமெடி பயங்கரமா இருக்கும். பொண்ணு பார்க்க போவாங்க, அப்ப சொம்பு எடுத்துன்னு போவாங்க ஒரு படத்துல, அது என்ன படம் தெரியல. அதெல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்ட். நான் ஒரு சின்ன குட்டி பையன், இப்போ ஜஸ்ட் நோ எனக்கு 35 ஆகுது. இருந்தாலும் நான் 5 years ஓல்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால செல்வகுமாரன் இருக்கட்டும், அவரும் பேன் ஸ்டார் தான். கடைசி தோட்டால யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்களாம் பேன் ஸ்டார் சொல்லி நடுவில் வந்து இன்டராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நம்ம இப்ப யாரை பேசணும்னா நம்ம கொட்டாச்சி சார் பேசுவாங்க.
பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் இந்த 25வது நாள் ஓடி இந்த அளவுக்கு ஒரு விழாவை நம்ம கொண்டாடுறோம்னா அதுக்கெல்லாம் காரணமே முதல்ல உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் வர்றதுக்கு முன்னால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது, நடிக்கிறப்போவும் சரி அங்க எடுக்கிறப்போவும் சரி, அதை எல்லாமே தாண்டி இப்போ நம்ம ராஜேஷ் சார் இருக்காருங்களே, நம்ம கமல் சார் படத்துல நான் பார்த்த ஒரு சீனை நான் அவர்கிட்ட நான் பார்த்தேன். எப்படின்னா ஒரு சீன் அங்க விருமாண்டியில் அந்த மாடவிளக்கு சீன் இருக்கும். அந்த சீன் பர்ஃபெக்டா எல்லாமே பண்ணி வச்சிருப்பாரு. பண்ணி வச்சு போட்டு ஒரு டேக் அங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லாஸ்ட் ஆள் வரைக்கும் கூப்பிட்டு கமல் சார் கேட்பாரு, இந்த சீன் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு. அதே மாதிரி இந்த கடைசி தோட்டாவிலையும் அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீனுகளும் போறப்போ அவருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எப்படி நகர்ந்து 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 போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒவ்வொரு படவடப்புல இந்த படத்தை நல்ல முறையா கொண்டு வரணும், எடுக்கணும். ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு எடுத்துடலாம், ஆனா இன்னைக்கு கொண்டு வர்றது எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னு தெரியும். அதையெல்லாம் தாண்டி அந்த சீன்ஸ் எப்படி வரணும், எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப மெனக்கெடுவாப்புல. அந்த இடத்துல நம்மளுக்கே ரொம்ப இதா இருக்குச்சா, எவ்வளவு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நல்ல சப்போர்ட் தான். இன்னொன்னு, ஒரு பெரிய சினிமாவில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா அது எல்லாமே அந்த பலாப்பழத்தை உடைச்சு எல்லாம் பறந்து போன மாதிரி தான். அது எல்லாமே ஒரு பெரிய டீம் தான். சினிமாவுக்கு ஒரு டீம் கிடைக்கிறது பெரிய விஷயம். பக்காவான டீம். அவருக்கு சேர்ந்திருக்கிற அங்கே கூட நடிகர்களா இருக்கட்டும், டெக்னீஷியனா இருக்கட்டும், அவரை எப்படி நம்பி வழிநடத்தி அவர் போறாரோ அவரை புரிஞ்சு எல்லாருமே கூட எல்லாம் இது பண்ணோம். நம்ம ஜெனிஸ் சார், நான் ஒரு கழுமரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறப்போ அதை முழு படமா கொண்டு எப்படி கொண்டு போறதுன்னே தெரியாம இருக்கிறப்போ இதே ஜெனிஸ் சார் தான் அந்த இடத்துல கொட்டாச்சு நான் உங்களுக்கு பண்றேன் கொட்டாச்சு. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, ஆனா அது செயல்ல எப்படி வரும், எந்த மாதிரி வரும், எப்படி போய் சேரும்னு எல்லாம் தெரியாது. 25 தேட்டர் எனக்கு கொண்டு போய் இங்க எல்லா தேட்டர்லயுமே 4 ஷோ வர அளவுக்கு ஜெனிஸ் சார் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு கடைசி தோட்டா அடிச்சு ஒரே அடியில 25 நாள் இன்னைக்கு எல்லா பக்கமும் ஓடி வெற்றி விழாவை இந்த இடத்துல கொண்டாடிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்ட் 2, அதுலயே ஒரு துப்பாக்கி தொங்கிட்டு இருக்காரு. யார அடுத்தது சுடலாம் சுட வேண்டாம் சொல்லி ஒரு சேர்ல தொங்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நாங்கெல்லாம் இருப்போம். ஏன்னா அன்னைக்கே எல்லாரும் சொல்லிட்டாரு, கொட்டாச்சி இதுல சின்னதா இருக்கீங்க, அடுத்ததுல பெருசா உங்களுக்கு டெவலப் பண்ணி வச்சிருக்கேன்ட்டாரு. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த படமும் கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்கியிருக்கீங்க. அந்த விழாவும் இந்த மேடையில் இல்லாம இதுக்கு பிரம்மாண்டமான மேடையில அந்த விழாவும் கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ ராஜேஷ். இந்த மாதிரி மேடல்லாம் நான் பேசி பழக்கம் இல்லை. நான் மோஸ்ட்லி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுற ஆள் தான். மோஸ்ட்லி ஐ திங்க் மோஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோட இன்ட்ரடக்ஷன் எப்படின்னா, பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்தார். அந்த பாட்டு கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். ஆக்சுவலி வெரி சிம்பிள் நைஸ் மெலடி. அந்த மெலடி கேட்டு நான் ஆக்சுவலி சச் எ நைஸ் மியூசிக். அப்படி ஐ ஆல்வேஸ் லவ் மியூசிக். நான் 95லேருந்து சென்னையில் தான் இருக்கேன். ஐ ஒர்க் ஆன் ஸோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஃபவுண்ட் சம்திங் நியூ இன் ஹிம்.
அந்த ஒரு 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 ஸ்பார்க் இருந்தது. ஐ தாட் ஓகே இஸ் கோயிங் டு பி டூயிங் சம்திங், திஸ் இஸ் கோயிங் டு பி சம்திங் பிக் அப்படின்னு யோசிச்சேன். ஆக்சுவலி அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணதுக்கு அந்த சிங்கர் வரும்போது பிரசன்னா வந்தார். பாட்டி முடிச்ச அப்புறம் நான் சொன்னேன், ஐ தட் டைம் இட் செல்ஃப் ஐ டோல்ட் ஹிம், ராஜேஷ் திஸ் இஸ் கோயிங் டு பி a சூப்பர் ஹிட் சாங். பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த மார்க்கெட்டிங் இதில் ஐ திங்க் திஸ் வில் கம் அப் slowly. I think slowly people are listening to it. But as soon as it came out, many people, I sent that song to many people. எல்லாரும் வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கு, இந்த சாங் பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ saw அதோட பிக்சரைசேஷன். ஐ வாஸ் ரியலி மூவ்ட் பிகாஸ் ஒரு ஓல்டு கப்புள் வந்து அது எப்படி தே ஆர் திங்கிங் அபவுட் அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி அந்த பாட்டை ரசிச்சு பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஐ விஷ் டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ எம் ஹாப்பி டு சே இப்போ வரப்போகிற படத்திலும் ஐ எம் with him and I'm so happy to be here. All the best Rajesh and team Janish, and all the best to all the actors and all the media. Thank you.
அடுத்தபடியாக கொட்டா